தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவை ஸ்தம்பிச்சு போயிருக்கு. பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, உணவுப் பொருள்கள் கிடைக்கல, ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. 60கள்ல வந்த பஞ்சத்தை எதிர்கொண்டதை போல மக்கள் பயந்து போய் கிடக்குறாங்க. போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. தலையில சிலிண்டரை தூக்கிக்கிட்டு முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கார்கள் வட இந்தியா. தமிழ்நாட்டுல சமாளிச்சுட்டு இருக்கோம். விறகடுப்புக்கு மாறுறாங்க, மின்சார அடுப்புக்கு மாறுறாங்க, ஏதோ செய்யறாங்க. மக்கள் ஒன்னும் சரி வராம மக்கள் திணறி போய் நிக்கிறாங்க. என்ன நடக்கிறது தோழர்களே? போர் என்ன செய்யும்? அங்கதானே போர் நடக்குது, நமக்கெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு எத்தனை திமிரா இருந்தோம். போர் ஆபத்தானதுன்னு திரும்ப திரும்ப நம்ம பேசணுமே. ஒரு போர் அந்த வீட்டுல மட்டும் இளவழுக்காது, அங்க மட்டும் நாசமா போக மாட்டாங்க, அங்க மட்டும் உழைக்கிற மக்கள் அழிய மாட்டாங்க, அங்க மட்டும் குழந்தைகள் செத்து போகாது, அங்க மட்டும் பெண்கள் சாக மாட்டாங்க. ஒட்டுமொத்த உலக நாடுகளே சோத்துக்கலாம சாக போகுது. இதுக்குதான் இந்த வீணா போன போர் வேண்டாம்னு நம்ம தலையில அடிச்சுக்கிட்டோம். ஆனா அதிகார வெறி கொண்ட பணக்கார நாடுகள் நம்மள போன்ற வளர்ந்து வருகிற ஏழை எளிய நாடுகளை எல்லாம் அடிச்சு காலி பண்றதே பொழப்பா வச்சிருக்கு. இப்ப என்ன பிரச்சனையில வந்து நிக்குது? 2 நாளுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், சிலிண்டர் கிடைக்கல, அதுல கட்டுப்பாடு தட்டுப்பாடு எல்லாம். ஒரு சிலிண்டர் வாங்கணும்னா 21 நாள்ல நம்ம திரும்ப பதியலாம். ஆனா இப்போ 25 நாள் கழிச்சுதான் நீங்க பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது? 25 நாள் என்ன பண்ணுவாங்க? 7 பேர் இருக்கிற குடும்பம் இருக்கு, கூட்டு குடும்பங்கள் இருக்கு, சில குடும்பங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 2 சிலிண்டர் தேவைப்படுற குடும்பங்கள் இருக்கு, எங்கள மாதிரி 2 மாசத்துக்கு 1 சிலிண்டர் போகுதுன்ற குடும்பமும் இருக்கு. அப்ப அவங்க தேவைக்கு எப்ப நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உணவுப் பொருளை தயாரிப்பதற்கான சிலிண்டர் கிடைக்கல. இப்ப தென் மாவட்டங்கள் முழுக்க என்ன ஆகி போச்சு? ஹோட்டல்ஸ் எல்லாம் என்ன ஆகி போச்சு? விறகடுப்புக்கு மாறிட்டாங்க. விறக வாங்கிட்டு வந்து அதை எரிச்சு அதன் மூலமா உணவு தயாரிக்கிறாங்க. தென் மாவட்டங்கள் முழுக்க வீடுகளே மரத்துக்கு மாறிட்டாங்க. கட்ட விறக வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் அந்த விறகும் கிடைக்கல. எங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி 10 கிலோ விறகு வந்து எங்களுக்கு 140 ரூபாய்க்கு கிடைச்சது. இன்னைக்கு விறகுடைய ரேட்டை ஏத்திட்டாங்க, விறகும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ஒரு நாள். அதுலயும் 48 வருஷம் ஆச்சுங்க எங்க ஹோட்டல் ஆரம்பிச்சு. நாங்க மூடினதே இல்ல, இன்னும் 2 நாளைக்கு விறகு இருக்கு, அது தீந்துருச்சுன்னா நாங்க எதுவுமே செய்ய முடியாது, ஹோட்டலை மூட வேண்டியதான் அப்படின்னு ஹோட்டல் முதலாளிகள் கதறிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிலிண்டர் கிடைக்காம வட இந்தியா முழுதும் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஒரு போர்க்களமா மாறி இருக்கு. சிலிண்டரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போய் அந்த சிலிண்டர் கொடுக்கறாங்கல்ல, விநியோகம் பண்ற கேஸ் ஏஜென்சி இருக்கும்ல, அதை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பாருங்க. பாத்தீங்கல்ல, தலையில சிலிண்டர் வச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஓடி போய் எனக்கு சிலிண்டர் கொடுங்கன்னு கேக்குறாங்க. முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாங்க. இதே வடக்க இன்னொரு வேலை நடக்குது. கிலோமீட்டர் கணக்க கியூல நிக்கிறாங்க ஒரு சிலிண்டருக்கு. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது ஞாபகம் இருக்குங்களா? எதை? இந்த பண மதிப்பிழப்புன்னு சொல்லி நம்ம பொழப்புல மண்ணள்ளி போடும் போது நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஏதோ ப்ராப்பர்ட்டி மாதிரி போய் நிக்க வச்சோம். ஒரு 4000 ரூபாய் எடுக்கிறதுக்கு கால் கெடுக்க பெரியவங்க நின்னாங்க. அதுல பணம் தீர்த்து போனா அடுத்த இடத்துல போய் நம்ம நின்னோம். எவ்வளவு கொடூரத்தை சந்திச்சோம். அதே மாதிரி ஒரு தடுப்பூசிக்காக விடிய விடிய நின்னோம் கொரோனா காலகட்டத்துல. ஞாபகம் இருக்குங்களா? அப்ப நம்ம வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு அரசு தான் ஒன்றிய அரசா இருக்கு. மாநில அரசுகள் என்ன பண்ண முடியும்? ஒன்றிய அரசு கொடுத்தாதான் நம்ம பண்ண முடியும். மாநில அரசுகள் வெளிநாடுகளோடு தொடர்பு வச்சுக்க முடியாது. வேணா வியாபாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடலாம். ஆனால் வியாபாரத்தை தாண்டிய உறவுகள், எங்க என்ன வாங்கணும், எங்க லம்பா இது வாங்கணும், இதெல்லாம் ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது. அப்ப ஒன்றிய அரசு ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு எது நடந்தாலும் ஒரு 2 மாசம் சமாளிக்கிறதுக்கான பொருள்களை தேக்கி வைக்க வேணாமா? சேர்த்து வைக்க வேணாமா? எண்ணெயையும் டீசலையும் பெட்ரோலையும் கேஸையும் 10 நாள் கூட ஆகலங்க. போர் தொடங்கி 12 நாள் ஆயிருக்கு, முடிஞ்சிச்சு. ஒண்ணு கூட இல்ல நம்ம கையில. இப்ப கேஸ் சிலிண்டர் இல்லாம மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? பெட்ரோல் கிடைக்காது அவ்வளவுதான் அப்படின்னு நடுராத்திரி 2 மணிக்கு பெட்ரோல் டீசல்ல போய் பெட்டி பெட்டியா வாங்கியிருக்காங்க, வண்டி வண்டியா ஏத்திட்டு இருந்திருக்காங்க. கடைசியில வந்து இன்னைக்கு போர்டு வச்சுட்டாங்க, பெட்ரோல் நோ அப்படின்னு. எதுக்கு? ஆனா பெட்ரோல் இனி கிடைக்காது, பெட்ரோல் இங்க வராது. இதுல இன்னொரு கூடுதல் கவலை என்ன தெரியுமா? விவசாயம் ஸ்தம்பிச்சு போப்பது. எங்க பெட்ரோல் டீசலுக்கும் விவசாயத்துக்கு என்னங்க சம்பந்தம்? உர தயாரிப்புல பெட்ரோலிய பொருள்கள் தேவைப்படுது. அப்ப உரம் தயாரிக்கிறதுக்கான பெட்ரோலிய பொருள்கள் இப்ப பயன்படுத்த முடியாது. அதை விட நேரடியாக உணவு சமைக்க மற்ற பொருள்களுக்கானதான் கொடுக்க முடியும் இப்போதைக்கு அரசாங்கத்தால. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? பெட்ரோலிய பொருட்களை தடுக்கிறாங்க, நிறுத்துறாங்க. அப்ப உரம் தயாரிக்க முடியாது. உரம் தயாரிக்கலன்னா, இடுபொருள் இல்லைன்னா விவசாயம் இன்னும் போகும்.
பயிர்கள் கருகி போகும், உணவு பஞ்சம் ஏற்படும். இது ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு. பெட்ரோல் டீசல் இல்லைன்னா, கிடைக்கலன்னா, தட்டுப்பாடாச்சுன்னா ஒரு இடத்துல விளையிற பொருளை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது என்னது? வண்டிகள்ல தான் போய் சேர்க்கிறோம். இந்த விலை உயர்ந்தாலும் காய்கறி, மற்ற உணவுப் பொருட்கள், பழங்கள், வெங்காயம், தக்காளி, பருப்பு, தானியம் எல்லாம் விலை ஏறி போகும். இது விலை ஏறினாலே விலை ஏறி போகும். இப்ப இது கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உணவுப் பொருள் சப்ளை நிறுத்தப்படும். பொருள் கிடைக்காது. இன்னைக்கே நம்ம ஆளுங்க சும்மா 2 நாளைக்கு மழை பெஞ்சாலே நம்ம ஆளுங்க போய் அப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கிற மொத்த பொருளையும் வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டுருவாங்க 2 நாள் மழைக்கு. அது இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா மொத்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரையும் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. என்னத்த சொல்ல? இது ஒரு பக்கம் தட்டுப்பாட்டை உருவாக்குகிறது. இப்ப பொருள் கிடைக்காம போகுது. இப்ப மாற்று வழிகளை தேடி மக்கள் போறாங்க. ஒரு சாதாரண குடும்பம், அவங்க என்ன பண்றாங்க? விறகடுப்புல நம்ம அபார்ட்மெண்ட்ல உட்காந்து எரிக்க முடியாது, எரிக்க விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம மின்சார அடுப்பை பயன்படுத்துறது. மின்சார அடுப்புல என்ன சிக்கல் இருக்கு? இப்போ ஒரு மின்சார அடுப்போ அந்த அடுப்புல வைக்கிறதுக்கான பொருட்கள் பண்டபாத்திரம் வாங்கினா ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படும். அதை பயன்படுத்தும் போது 100 யூனிட் ஒரு இடத்துல 200 யூனிட் ஓடுதுன்னா அதுக்கேற்ற பில்லு மாறும். 300 யூனிட்னா அதுக்கேற்ற மாதிரி பில்லு மாறும். இப்ப யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி பில்லு மாறும். அதுல கணிசமான தொகையை நம்ம இழக்க வேண்டி இருக்கும். ஒரு ஊரு ஏதாவது எங்கேயாவது போற அவசரத்துக்குன்னா ஒரு உணவு கிடைக்காம போகுது. எக்கச்சக்கமான பிரச்சனையை நம்ம சந்திக்க போறோம். இதை எதிர்த்துதான் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சிலிண்டரை போட்டு அழுதுட்டு இருக்காங்க. சிலிண்டரை போட்டு அழுது நெஞ்சில் அடிச்சு சிலிண்டர் தட்டுப்பாட்டை குறையா பெட்ரோல் டீசல் கிடைக்க ஏற்பாடு பண்ணு, வேடிக்கை பார்க்காத அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்தது. இங்கேயும் நடந்தது பாருங்க. இது பரவாயில்லங்க. இந்த சிலிண்டரை வச்ச ஏராளமான வீடியோஸ் வந்திருக்கு, மீம்ஸ் வந்துகிட்டு இருக்கு, ரீல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் அப்படியே ஏதோ மனுஷங்க செத்த மாதிரி படுக்க வச்சிருந்திருக்காங்க, முள்ள போட்டு மறைச்சிடுறாங்க. மக்கள் ஆறுதல் சொல்றாங்க, அழுகுறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பார்த்தா கடைசியில திறந்து பார்த்தா அது சிலிண்டர். ஒரு மனுஷன் செத்தா கூட அம்பிட்டு அழுதுருக்க மாட்டாங்க, சிலிண்டருக்கு அம்பிட்டு அழுகுறாங்க. பாருங்களேன். பாத்தீங்கல்ல? அப்போ ஒரு பக்கம் கடுமையான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் போராட்டங்கள் தலைவிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடுமையாக ஒன்றிய அரசுக்கு எதிராக மக்கள் திரளுவதற்கு இது ஒரு காரணமா அமைய போகுது. உணவு பற்றாக்குறை, உரப்பற்றாக்குறை, தண்ணி பற்றாக்குறை, பெட்ரோல் டீசல் கிடைக்காத நிலைமை, வீட்டுல கேஸ் இல்லாத நிலைமை, ஒட்டுமொத்த குடும்பங்களையும் தெருவுக்கு இழுத்துட்டு வரப்போகுது. அப்ப மோடிஜி என்ன பண்றாரு? பொய்ய பரப்பிட்டு இருக்காரு. இதுக்கு தீர்வு காண்றதுக்கு பதிலா பொய்ய பரப்பிட்டு இருக்கு இந்த கும்பல். என்ன பொய்ய பரப்புறாங்க? முதல் பொய் என்ன தெரியுங்களா? இந்த ஹோட்டல்காரங்களா குற்றஞ்சாட்டுறாங்களா, அது பொய். விறகடுப்புல ஆக்குறோம், எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் பொய். ஏன்னா அவங்க நிறைய போலி பில்ல வச்சு ஏமாத்திட்டாங்க, நிறைய வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாங்க இந்த பெரிய ஹோட்டல்ஸ் ஃபுல்லா. அதை கேட்டு நாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டோம், அதை மறைக்கிறதுக்கு தான் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பொழப்பா? ரொம்ப கேவலமா இல்ல? இது பரவாயில்லங்க. இன்னொரு பெரிய மோசடியான ஒரு கதையை அவுத்து விட்டானுங்க. அது என்னவா? ஹார்மூஸ்லோடைய நீர்வழி தடம் இருக்கு இல்லையா, ஹார்மூஸ் என்கிற நீர்வழி தடம். அந்த நீர்வழி தடத்தை ஈரான் மூடிடுச்சு. எந்த நாடும் அந்த வழியா வர முடியாது. எனவே ஒட்டுமொத்தமாக கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே பொருளே இல்லாம போச்சு. அவங்களுக்கு எல்லாம் போன வாரமே சோத்துக்கு வழி இல்லாம அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. பிளைட் பறக்கல, அதனால எதுவுமே கிடைக்கல. பெட்ரோலை தவிர ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம். கிடைக்கிற கொஞ்சம் பொருளை சேமிச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஹார்மூஸ் பகுதியில இந்த நீர்வழி தடத்தை அடைச்சதுல பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் இந்தியாவும் எதிர்கொள்ளுகிறது. இதுக்கு இடையில தான் ஒரு பொய்ய கட்டமைச்சிருக்காரு மோடி. என்ன? ஹார்மூஸ் நீர்வழி தடத்துல இந்தியாவுக்கு மட்டும் ஈரான் அனுமதி கொடுத்துருச்சு, அதனால நாங்க பல லட்சம் பேரல்கள்ல க்ரூட் ஆயில் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், நாங்க கச்சா எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம், அதனால கவலையே படாதீங்க, இங்கிட்டு தேனாரும் இங்கிட்டு பாலாரும் ஓட போகுது அப்படின்னு பொய்ய பரப்பிட்டு இருக்கானுங்க. கடைசியில ஈரான் அதை மறுத்திருக்கு. நாங்க ஒருத்தரையும் விடல, ரஷ்யா சீனாவை தவிர யாரையும் விடமாட்டோம் நாங்க அறிவிச்சிட்டோம். நாங்க ஒருத்தரையும் விடல.
இந்த பொய்யெல்லாம் எங்கிட்ட சொல்லாத அப்படின்னு சவுட்ல அடைஞ்சிருக்கு இந்தியா. அப்ப ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு பதிலாக புதுசு புதுசா பொய்களை கட்டமைப்பதும் புதுசு புதுசா பொய் சொல்றதும் மக்களை ஏமாற்றுவதும் மக்களை கேலி கூத்தாக்குவதும் மக்களுடைய வாழ்க்கையை நெருக்கடிக்குள்ளாக்குவதும் மோடி குரூப் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். மக்களுடைய வாழ்வாதாரம் மற்ற ஒரு பதற்ற சூழ்நிலையில அதை தணிப்பதற்கு பதிலாக பொய் சொல்லுவது ஒரு அரசுக்கு அழகில்லை. இப்ப தமிழ்நாடு அரசு திரும்ப திரும்ப ஒன்றிய அரசு கேட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு கையிருப்பு இருக்கு, எவ்வளவு கேஸ் சிலிண்டர் கொடுக்க முடியும், எங்களுக்கு பெட்ரோல் வேணும். நேத்து நேரம் ஒட்டுமொத்த பெட்ரோலும் காலி, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போதும் இந்தியா மோடி கிட்ட சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கும்.